தோல் அது வந்து நம்மளோட உடம்புலே வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ அது எப்படி சார் பார்த்துக்கணும்? இதுக்கு நான் சொல்ற ரொம்ப சிம்பிள் விஷயம் என்னன்னா, மக்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சுமா. ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா அழகாக சும்மாவே இருக்கிற ஃபேஸை வந்து கெடுத்துக்கிறது இந்த க்ரீம் கண்டதெல்லாம் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, அந்த க்ரீம் இல்லாத டைமில் அந்த மூஞ்சியை பார்க்க முடியறது. வேப்பெண்ணெயோட விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற இதை வந்து க்ளீன் பண்ணும். உங்களுக்கு நீங்கள் நார்மலாகவே போடலாம் வேப்பெண்ணெய். காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டு குளிங்க. வேப்பெண்ணெயில் அவ்வளோ பவர் இருக்கு. எல்லாராலையுமே ஒரு காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர் வாங்கி போடுறதுக்கு முடியாது. ஸோ இயற்கை ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள் சார், மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸுக்கு போட்டுக்கலாம், அண்டர் ஆர்முக்கு போடலாம். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் ஸ்கின்ல இது அங்கெல்லாம் தடவுங்க. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்தா டாக்டர் செந்தில்குமார் சார் இருக்காரு. இவரோட வீடியோஸ் எல்லாம் மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளோட தோல், அதாவது ஸ்கின் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட ஸ்கின்னை எப்படி வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் நல்லா க்ளோவிங்காகவும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் கொடுக்க போறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஸோ உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷம். ஸோ தோல் அது வந்து நம்மளோட உடம்புலே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ அது எப்படி சார் பார்த்துக்கணும்? இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி தோல் வந்து நிறைய பேருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 20 வயசு ஸ்டார்ட் ஆகிடுது ஸ்கின் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஒரு டைப்பில், ஒரு 50 வயசில் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள் விஷயம் என்னென்னா, மக்கள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சுமா. ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 liters சாப்பிடணும். அந்த மாதிரி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம பிளட்டுக்கு தேவையான வாட்டர் அதில் இருக்கும், ஸ்கின்னுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் இருக்கணும். இப்போ எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க, இன்றைக்கி பொல்யூஷன் எங்கே பார்த்தாலும் சிட்டியில், புரியுதுங்களா? தலை குளிக்கிறது இல்லை சரியா, தலையை வாஷ் பண்ணுறதில்ல சரியா, இப்போ தலையில் பொடுகு பெயின் இதெல்லாம் வந்தாலே அடுத்து ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாமா. ஒன்றும் பெரிய விஷயமா அது கஷ்டப்பட்டுலாம் பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. தண்ணி நிறைய குடிங்க. ஸ்கூல் பசங்க எடுத்துக்கோங்க, இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி தான் எடுத்துன்னு போகிறாங்க குடிக்கிறதுக்கு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அப்போ எப்படி அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு விட்டமின்ஸ் இருக்கும்? இருக்காது. இதுதான் சிம்பிள். இது பெரிய டிசீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இப்படி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெருசாக வந்ததுக்கப்புறம் வராங்க, அதை பண்ணுங்கள் சார், இதை பண்ணுங்கள், எப்படி ஆச்சு ஏதாச்சு திடீர்னு பண்ண முடியாது. இப்போ தண்ணி நீங்கள் 1 லிட்டர் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா உடனே ஒரு 4 லிட்டர் குடிங்க, எப்படி குடிக்க முடியும் உங்களால்? முடியாது. அது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தா இந்த ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா அழகாக சும்மாவே இருக்கிற ஃபேஸை வந்து கெடுத்துக்கிறது இந்த க்ரீம் கண்டதெல்லாம் யார் யார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, அந்த க்ரீம் இல்லாத டைமில் அந்த மூஞ்சியை பார்க்க முடியறது. இதுதான். இது சிம்பிளாக பண்ணிக்கலாம். கேளுங்க, கேட்டிங்கன்னா சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சார், அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையான்னு தெரியல, ஏதோ ஒரு ஊர் இருக்கான் சார், கிராமம். அந்த ஊருக்கு வந்து வேப்ப எண்ணெய் அப்படின்ற ஒரு பட்டப்பேரே இருக்கான். அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல் பாடி வேப்ப எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிப்பாங்க. இது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன் வேப்ப எண்ணெய், சாதாரண நல்ல எண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கூட ஃபுல் பாடி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு குளிக்கணும் சார்? ஒரு மினிமம் 20 minutesமா, மேக்ஸிமம் 1 hour இருக்கலாம். வேப்பெண்ணெய்லாம் போட்டிங்கன்னா, வேப்பெண்ணெயோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு வேப்பெண்ணெய் ஸ்கின்னில் போட்டிங்கன்னா, இப்போ ஸ்கின்னுக்கு நமக்கு தெரியாமல் இருக்கிற வைரஸ், சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாத்தையும் எடுக்கக்கூடிய பவர் வந்து வேப்பெண்ணெய்க்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் போடலாம், நல்லெண்ணெய் போடலாம், பட் அது வந்து வேறு. இப்போ நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா கூலிங் பண்ண உடம்பை, வேப்பெண்ணெய் கூலிங் பண்ண. பட் ஆனால் வேப்பெண்ணெயோட விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற இதை வந்து க்ளீன் பண்ணும் உங்களுக்கு. நீங்கள் நார்மலாகவே போடலாம் வேப்பெண்ணெய். காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா போட்டு குளிங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஸ்கின்னு. வேப்பெண்ணெயில் அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ வந்து வேப்பெண்ணெய் தடவுறதுனால இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்றீங்களே, இதை தாண்டி வேறு ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் சார் வேப்பெண்ணெய்? வேப்பெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்துட்டு இப்போது இன்ஃபெக்ஷன், அதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இப்போ சில அரிப்பு இருக்கும், இந்த மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது ஸ்கின்ல. அந்த பிகினிங் ஸ்டேஜ்க்கு அதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு வாரம் ரெகுலராக போட்டிங்கனாலே அதெல்லாம் ஃப்ரீ ஆகிடும்மா. ரெண்டாவது இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுது. இப்போ சோரியாசிஸ் தான் அட்வான்ஸ். ஆமாம்.
எவ்வளோ பேர் அவசப்படுறாங்க. சொரியாசிஸ்னு ஞாபகம் வந்துச்சு மக்களே. சார் கிட்ட வந்து நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் போயிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் வந்து சாருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் சாரோட செல்லில் பார்த்தேன். ஸோ மக்களே, சார் சொல்கிற இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் இன்ஃபெக்ஷன்ஸ் நீங்கள் நல்லா இருக்கலாம். சொல்லுங்கள். எல்லாமே கண்டிப்பாக சொரியாசிஸ் இருக்குது. சொரியாசிஸ் வந்து ரொம்ப பேர் பயப்படுறாங்க. ஐயோ 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, எனக்கு எப்படி ஆகும். பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெகுலர். இப்போது நிறைய பேர் நினைக்கிற ஒரு 4 நாள் போட்டால் சரியாயிடும், நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சொரியாசிஸுங்கிறது வந்துட்டு கீழே இருந்து வருது, அது மேலே ஸ்கின்னுக்கு. ஸோ அப்போ வந்து கீழே இருந்து நம்ம அதை சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் போது இட் வில் டேக் டைம். மற்ற டிசீஸ்லாம் பார்த்தா 2 மாதம் 3 மாதத்தில் கிளியர் பண்ணலாம். பட் சொரியாசிஸ் மட்டும் என்ன கேட்டால் இட் வில் டேக் டைம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பாடி கண்டிஷன், அவங்க ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரியாகிறதுக்கு. இப்போ ஒல்லியாக இருப்பாங்க, சரியாயிடும் சீக்கிரம். என்ன குண்டாக இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா ஃபேட்டு கொலஸ்ட்ராலாக இருக்கும் உடம்புல. ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம மெடிசனை. இப்போ லீனாக இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். பட் இது கூட என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பிகினிங்லேயே பார்க்கலாம். அது பார்க்குறதில்ல. எல்லாருக்கும் ஒரு இதான் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அது மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சின்ன சின்ன விஷயமா இருக்குது சொன்னீங்கன்னா ஒரு 3 நாள் 5 நாள் 10 நாளில் சரி பண்ணலாம். பெருசானதுக்கு அப்புறம் வந்து இட் வில் டேக் டைம். இப்போ இன்றைக்கி ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த ஒரு டிசீஸாக இருக்கட்டும் மாத்திரை போட்டோமா சரியாகணும், இல்லை 2-3 நாளில் சரியாகணும். எப்படிம்மா ஆகும்? ஒரு டிசீஸ் வந்து உள்ளுக்குள்ளே விதை வச்சு அது வருது. அப்போ அது கிளியராக பண்ணணும் இல்லையா? அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணாலே சுத்தமாக வியாதி எடுத்துடலாம், எந்த வியாதியாக இருந்தாலும். ஓகே. ஏன் சார் இப்போ வந்து ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுனால கூட ஸ்கின் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ஹெல்த்தியான ஸ்கின் இருக்கணும்னா என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும் சார்? இப்போ ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு இப்போது சம்மர் டைமில் ஸ்கின் ட்ரை ஆகும், உடம்பே ட்ரை ஆகும். ஸோ இதுக்கு வந்து வெள்ளரிக்காய், நீர்மோர் சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம். இளநீர்னா இப்போ இன்றைக்கி 70 ரூபாய் 80 ரூபாய். வேண்டாம், நீர்மோர். நீங்கள் வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர் அடிச்சிங்கன்னா போதும், 6 பேர் 7 பேர் மோர் சாப்பிட்லாம். மோர் வந்து ரொம்ப அற்புதமான விஷயமா, இளநீரை விட அற்புதமான விஷயம் சொல்லலாம் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து டக்குன்னு போய் இளநீர்லாம் சாப்பிட முடியாது. நீர்மோர் எடுத்துக்கோங்க, குளிர்ச்சியான ஆகாரம் சாப்பிடுங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க, வயிறில் கொஞ்சம் இடம் கொடுங்க. இதை பண்ணால் போகிறோம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் கொடுக்குறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. இப்போ நல்ல வெயில் காலம், நல்ல தண்ணியை சுட வச்சு குளிங்க. சுடு தண்ணியில் குளிக்கணும். எஸ். அதே மாதிரி குளிர், மழை, பச்சை தண்ணியில் குளிங்க. நீங்கள் அந்த ஃபீல் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உணரலாம். ஏன் நீங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் போனீங்கன்னா சுடு தண்ணியில் குளிச்சு சொல்லுங்கள் என்கிட்ட எப்படி இருக்கு. ஏன் சார்? ஸ்கின்னுக்கு அதாம்மா சீசன் பண்ணுறதுமா. இப்போது வேர்த்து ஊற்றும் நம்மளுக்கு, பச்சை தண்ணி குளிக்கிறீங்க, குளித்தாலும் அந்த இது போகாது உங்களுக்கு. திருப்பியும் வேர்த்து ஊற்றி சுடு தண்ணியில் குளிச்சு பாருங்கள், 5 மினிட்ஸில் சரியாகும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு. இது வந்து மாற்றி பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எதத்தை தேடுறோம்? எதம். இப்போ வந்து வெயில், சூடு, ஜில்லுன்னு ஊற்றினா எதமாக இருக்கு இல்லையா? ஸோ அது ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. கான்ட்ரவர்ஸில் செட் ஆகாது. மழை காலத்தில் சூடாக ஊற்றினா நல்லா இருக்கும், நல்லா தூங்கலாம். ஆனால் பச்சை தண்ணி ஊற்றிங்கன்னா ஸ்கின் எடுத்துக்கும். இப்படி பண்ணால் மட்டும்தான் ஸ்கின் செட் ஆகும். இதெல்லாம் வந்து சித்தர்கள் எப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து அவங்கவுங்க சுகத்துக்கு பார்க்குறாங்க. வெயிலா நல்ல ஜில்லுன்னு குளிக்கலாம் அப்படின்னு வராங்க, அது செட் ஆகாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பார்க்குற விநாயகர்கள் கூட யார் சொல்கிறேன், சரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல வெயில், சுடுதண்ணி போட்டு குளிங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. ஓகே சார். இப்போ இன்னொன்று, என்ன மாதிரியான உணவுன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சுடு தண்ணியில் குளிங்க, அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கிற போது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பச்சை காய்கறி, கீரை வகைகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. இதை தாண்டி ஒரு சில ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நிறைய சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை, காஞ்ச கருப்பு திராட்சை வந்து தோலுக்கு நல்லதுன்றாங்க. ஏன் சார்? இப்போது காஞ்ச கருப்பு திராட்சை வந்துட்டு பார்த்தா தோலுக்கு உண்மையாக நல்ல விஷயந்தான், புரியுதுங்களா? தோலுக்கு நல்ல விஷயம்லாம் கொடுக்குறது இல்லைன்னு சொல்ல. ஒன்று, எல்லாருமே காஞ்ச கருப்பு திராட்சை தேடிட்டு போக முடியாது, சரிங்களா? அது ஃபுட்டாக எடுத்துக்கணும் நம்ம. எப்படின்னு கேட்டால் நீர் ஆகாரம் சாப்பிடுங்க, பழையது தண்ணி ஊற்றி மோர் போட்டு சாப்பிட்லாம், கஞ்சி குடிக்கலாம் வெயில் காலத்தில். காலையில் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, உடம்பு ஃப்ரீயாக இருக்கும், உடம்பு கூலாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும்மா, பெருசாக ஒன்றும் தேவையில்லைம்மா. உலக திராட்சை சாப்பிட்லாம். நான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கு இல்லைங்களா ஒரு கஞ்சி கூட சொல்கிறேன் கேளுங்க, நல்ல எனர்ஜி கொடுக்குறது. கருப்புளுந்து இருக்கு இல்லையா, கருப்புளுந்தும் நம்ம கேவரு இருக்கு இல்லையா, ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுட்டு கஞ்சி குடிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் எனர்ஜி அது. எலும்புக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது, முட்டி வலியெல்லாம் வராது. அப்படி சரியாகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக.
அது மாதிரி எடுக்கலாம் ஃபுட்டு ஏ பெருசாக. சார், இப்போ வெந்தயத்தை ஊற வச்சு அந்த வெந்தயமும் தண்ணியும் சாப்பிட்டா தோலுக்கும் சரி உடம்புக்கும் நல்லதுன்னு ஏன் சார் சொல்றாங்க? இல்லைம்மா, வெந்தயத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா வெந்தயம் வந்து குளிர்ச்சி பண்ணுறது. ரெண்டாவது வந்து சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன வெந்தயம் பண்ணு கேட்டால் உடலை வந்து கூலாக வச்சுக்கும். ரெண்டாவது மலச்சிக்கலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கலுக்கு வந்து நிறைய பேஷண்ட் இருக்காங்க. நிறைய பேருக்கு நீங்கள் மலச்சிக்கல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, புரியுதுங்களா? இது வந்து வெந்தயம் சரி பண்ணாது. இது வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் சரி பண்ண முடியும். பட் வெந்தயம் வந்து நல்லது, கூல் பண்ணும், கண்ணுக்கு நல்லது, ஹேர் ஃபாலுக்கு நல்லது வெந்தயம். ஓகே சார், இப்போ அனதர் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது வந்துட்டு தோல், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயில் படாத இடங்கள் லைக் பட்டெக்ஸ், நிறைய பேருக்கு உட்கார்ந்து அந்த இடம் ரொம்ப கருப்பாயிடும். அண்டர் ஆர்ம்ஸ், அதே மாதிரி தொடை பகுதி, இந்த கிடுக்கு பகுதி, இந்த இடத்துலலாம் ஒராஞ்சு கருப்பாகிறது. அண்ட் ரிப்பீட்டடாக வந்து சில பேருக்கு இந்த பட்டெக்ஸ் வந்து அலர்ஜி மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம்? இது வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உடம்பு ரொம்ப குண்டா போட்டு உடம்புல வந்துட்டு உங்களுக்கு இம்யூனிட்டி குறைஞ்சி போச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வரும்மா, அது டெஃபினட்டாக வரும். ரெண்டாவது காட்டன் கிளாத் போடணும், அதாவது சாஃப்டாக இருக்கிறது. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டைலுக்கு போடுறாங்க, என்னென்ன போடுறாங்க, அப்படி பார்த்திங்கன்னா என்ன ஆகும், டெஃபினட்டாக வந்து அது ஒர்த்தாக இருக்காது. மூணாவது கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். காலைல சாயங்காலம் குளிக்கிறாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கணும். இப்போ அண்டர் ஆர்ம்ஸ் இருக்குது, இதெல்லாம் தேய்ச்சி கொஞ்சம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரெஸ் போடணும். ட்ரை ஆகாது, அங்கே சோப்பு இருக்கும். குளிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக என்னவோ வேறு வழி இல்லாத மாதிரி அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தொடச்சி காஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ் போடணும். இன்னர் வேர்லாம் இருக்குது இல்லைங்களா, ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், மேக்ஸிமம் வராது. அது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் நல்லதாக போடணும். நான் நிறைய பேருக்கு என்ன அட்வைஸ், டைட்டாக போடாதீங்க. நம்ம ட்ரெஸ்ஸு டைட்டாக போடுறதுல அந்த ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. இப்போ டைட்டாக ஜீன்ஸ் போட்டுனே இருக்கிறவங்கள 6 பேரை வந்து நீங்கள் ஜீன்ஸ் ஆகுதுட்டு பாருங்களேன், நிறையா மார்க் இருக்கும் உடம்புல. என்னென்னா வென்டிலேஷன் இருக்காது உள்ளே அவங்களுக்கு. இப்படி பார்க்க நல்லா இருப்பாங்க, பட் அது உள்ள வென்டிலேஷன் இருக்கணும். அப்போ தான் எல்லாம் சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 60-65 வயசு வரைக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் இருந்தாலே உடம்புல இம்யூனிட்டி இருக்குன்னு அர்த்தம். இம்யூனிட்டி குறைய தான் உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் எஃபெக்ட் ஆகுது. இம்யூனிட்டிக்கு தேவையான உணவு கரெக்டாக டைமுக்கு எடுத்தால் போகிறோம்மா. சாப்பாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டுலாம் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம். இப்போ சொன்ன பாருங்கள், நீராகாரம் ஹெல்த்தியான விஷயம், கஞ்சி அது ஹெல்த்து தான். இப்போ டேஸ்ட்டாக சிக்கன் 65 அது இதெல்லாம் சாப்பிட்றோம், என்ன ஆகுது உங்களுக்கு? இந்த ஸ்பைசி ஐட்டம் கண்ட எண்ணெய் உள்ளே போச்சுன்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு? இன்றைக்கி பாருங்கள், நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், நான் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. 5 பேரில் ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிக் இருக்கான் இன்றைக்கி தமிழ்நாட்டில். எதை நோக்கி போயிட்டு இருக்கு பாருங்கள். 5 பேரில் ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்குன்னா அப்போ என்னாச்சு? 5 பேர் பேசுகிறோன்னா ஒருத்தருக்கு டயபெட்டிக். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கணும், பேச. ஹெல்த்துக்கு மேலே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் உங்கள் ஹெல்த் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இதை பண்ண முடியல, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. டிசிசி, டாக்டர், செலவு, காசு தான் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன் சார், இப்போது ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சர் வந்து ரொம்ப முக்கியம். மாய்ஸ்சர் இல்லைனாலே வந்து வறட்சி ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ வந்து எல்லாராலையுமே ஒரு காஸ்ட்லியான மாய்ஸ்சரைசர் வாங்கி போடுறதுக்கு முடியாது. ஸோ இயற்கை ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள் சார், மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் வேண்டாம்மா, ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஃபேஸுக்கு போட்டுக்கலாம், அண்டர் ஆர்முக்கு போடலாம். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஸ்கின்ல இது அங்கெல்லாம் தடவுங்க. ஒரு 15 நாள் ரெகுலராக பண்ணணும். இன்றைக்கி தடவிட்டு நாளைக்கு செட் ஆகாது தயிர் தூக்கி போட்டுருவான், அப்படி பண்ணக்கூடாது. மினிமம் வந்து தெரியறதுக்கு ஒரு 50 days ஆகும், சரிங்களா? அந்த 15 நாள் தொடர்ந்து போடணும். போட்டிங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு. எல்லாருமே நீங்கள் சும்மா ஃபேஸுக்கு போட்டு பாருங்கள், தயிர் ஒரு 10 நாள் போட்டு பாருங்கள், தொடும்போதே அழகாக இருக்கும் ஸ்கின் உங்களுக்கு. அவ்வளோ நல்லா வேலை பண்ணுது. நம்ம இயற்கையிலே அது இருக்குது. இவங்களுக்கு அதில் டைம் இல்லை. தயிரை ஒரு ஊற்றி எடுத்து வச்சு, இல்லை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே அவசரம் மூஞ்சிக்கு போட்டுக்குவான், கருத்து போய்டும் மூஞ்சி. சில்னஸ் இருக்குது இல்லையா அவங்களுக்கு, பொறுமையாக அதை எடுத்து வெளியே வச்சு ஒரு 1 hour கழித்து நிதானமாக அப்ளை பண்ணணும். அதுக்கு பண்ண டைம் இருக்காது. அது போகிற மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றுமே தேவையில்லை. ஏன் சார் விளக்கெண்ணெயில் என்ன சார் ஒரு சிறப்பு இருக்குது? ஏன்னா விளக்கெண்ணெயை வந்து முகத்துக்கு தடவுறதுனால என்னென்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விளக்கெண்ணெய் வந்து முகத்துக்கு பொலிவு கொடுக்கும்மா, முகத்துக்கு பொலிவு கொடுக்கும் விளக்கெண்ணெய் என்ன கேட்டால் குளிர்ச்சி, ரொம்ப குளிர்ச்சி விளக்கெண்ணெய். இப்போ நீங்கள் நைட் தலைக்கு ஃபுல்லாக விளக்கெண்ணெய் வச்சுட்டு காலையில் எழுந்துக்க முடியாது உங்களால். எழுந்துக்க மாட்டீங்க, நீங்கள் எழுந்துக்க மாட்டீங்க, அவ்வளோ குளிர்ச்சி விளக்கெண்ணெய், புரியுதுங்களா? அது என்ன பண்ணும், ஃபேஸுக்கு போட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா முகத்துக்கு பொலிவு இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருக்குது இல்லைங்களா ஃபேஸில், சின்ன அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். உங்களுக்கு கூலாக வச்சுக்கும். ஃபேஸ் வந்து கூலாக இருக்கும், கண்ணெல்லாம் கூலாக இருக்கும் எப்போவுமே. அது எரிச்சல் ஒரு மாதிரி இரிட்டேஷன்லாம் இருக்காது. விளக்கெண்ணெய் ஃபேஸுக்கு போட்டுக்கலாம், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. கண்ணுக்கு போட்டுக்கலாம் விளக்கெண்ணெய். கண்ணுனா எப்படி? கண்ணுக்கு மேலேயா? இல்லை கண்ணு உள்ளே போட்டுக்கலாமா? உள்ளே போட்டுக்கலாம். எரியுதே சார். இல்லைம்மா, கரெக்டான விளக்கெண்ணெய் நான் வச்சுருக்கேன். 100% ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும் கண்ணில் போட்டிங்கன்னா. நான் கொடுக்குறேன் பாருங்கள், உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டியூப்பில் கொடுக்குறேன், ஐஸ் போட்ட மாதிரி இருக்கும். நீ காலையில் எழுந்தினா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரே ஒரு ட்ராப் கூட எரிச்சல் இருக்காது.
கேரளாவிலேருந்து வர வைக்கிறோம் அது. ஓ ஏன் சார் இப்போது விளக்கெண்ணெயை வந்து முகத்துக்கு தடவிட்டு நம்ம சோப்பு போடாமல் இன்ஸ்டெட் பாசிப்பருப்போ இல்லை கடலை மாவோ போட்டு கழுவலாமா சார்? கழுவலாம், போகாது, அந்த பிசுப்பு இருக்கும். பட் சோப் போடுங்க. சோப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் கடலை மாவு பயத்தம்பருப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக போகாது, அந்த பிசுப்பு இருக்கும். ஓகே, இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் தேய்ச்சி, நானே அதை உணர்ந்தேன் சார். இப்போ விளக்கெண்ணெய் ஒரு 3 நாள் தடனதுக்கப்புறம் ஒரு 3rd 4th டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து அந்த பொங்க ஆரம்பிக்குது. அப்போ அவ்வளோ ஹீட் இருக்கா சார் உடம்புல? உடம்புல கண்டிப்பாக ஹீட் இருக்கு. ஐயோ, உடம்புல ஹீட் இருக்கணும், கோல்டும் இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது, ரெண்டுமே. எங்க எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்துட்டா பித்தம்ன்றாங்க. ஆமாம், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருந்ததுனால கஷ்டம். ஏன்னா தூக்கம் வராது, கண்ணெரிச்சல் இருக்கும், யூரின் எல்லோவா போகும், மோஷன் வராது. இது மாதிரி ப்ராப்ளம்லாம் ஓவர் ஹீட்டெல்லாம் வரது தான். உடம்பு நார்மலாக இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்கும். கரெக்டான ஃபுட்டு கரெக்ட் டைமில் எடுத்துகிட்டு கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். ஓகே, இப்போ தயிர் தடம்னா இயற்கையாகவே மாய்ஸ்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதை தாண்டி வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் குளியல் கூட வந்து ஸ்கின்ல அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுமா சார்? கண்டிப்பாக. நம்ம நார்மலாக நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை தேய்ச்சி குளிச்சிங்கனாலே போகிறோம். வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க. யார் பண்ணுறாங்க? யாரும் பண்ணுறது இல்லை. ஒரு வாட்டி பண்ணுங்க, சேஞ்சஸ் பாருங்க. இன்னைக்கு பண்ணிட்டா நாளைக்கே தெரியணும்னு நினச்சா எப்படி நடக்கும்? அது நடக்காது. நம்மக்கிட்டே வராங்க நிறைய பேஷண்ட்ஸ், எத்தனை நாளில் சார் சரியாகுன்றாங்க. நான் கேட்பேன், எத்தனை வருஷமாக வியாதி இருக்குன்னு. அதான் கேட்க, எத்தனை நாளில் சரியாகும்? நீ எத்தனை வருஷமாக வியாதி வச்சுருக்க? ஆனால் வந்தோடனே சரியாயிடணும். அது எப்படி முடியும்? அதெல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமா? கோஆப்ரேட் பண்ணி அவங்களும் கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட வரவங்களாம் வியாதியே இல்லாத மாதிரி ஆக்கலாம். ஸோ மக்களை தோல் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு முழுக்கு போடணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி வேப்ப எண்ணெயை தடவி குளிங்க, நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாரோட சேர்ந்து அதுக்கான பதிலையும் உங்களுக்கு நாங்கள் பதிவாக கொடுக்குறோம். ஸோ உங்களோட பொன்னான நேரத்தை நம்மளோட யூ தமிழ் நேயர்களுக்காக செலவழித்து நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.